ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन, वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। திருவிழா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீமத் வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதை மாஹாத்மியத்தில் யத்ர கீதா விசாரஸ்ச படனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி சதைவஹி என்று பகவான் பூமி தேவியை பார்த்து சொல்கிறார். எத்திர கீதா விசாரா, எந்த இடத்தில் கீதையினுடைய விசாரம் நடக்கிறதோ, படனம் அதனுடைய பாடமானது நடக்கிறதோ, பாடனஞ்ச கற்பித்தல் நடக்கிறதோ, தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி, தத்ர அந்த இடத்தில் அகம் நிவசாமி நான் நிச்சயமாக அதே இடத்தில் இருக்கிறேன், சதா ஏவகி அங்கேயே நித்தியமாக இருக்கிறேன் என்று பகவான் எந்த இடத்தில் பகவத்கீதையினுடைய விசாரம் படனம் பாடனம் நடக்கிறதோ, ஸ்ருதம் கேட்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதை மகாத்மியத்தில் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य
सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिना परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदादन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतध्रुवाणि ध्रुवाणीतिर्मतिर्मम। पत्रं पुष्पं फलं तोयं यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतमश्नामि प्रयतात्मनः. இப்பொழுது திரு ஊபே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். पत्रं पुष्पं फलं तोयं यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतम् अश्नामि प्रयतात्मनः. ओम नमो भगवते वेंकटेशाय. பக்தியுடன் யார் எதை கொண்டு வந்து சமர்ப்பித்தாலும் அதை பிரீத்தியுடன் உகப்புடன் தான் ஏற்கிறேன் என்று கிருஷ்ணன் தெளிவாக சொல்லுகிறான். பக்தி இல்லாமல் சமர்ப்பணை பண்ணக்கூடாது. பக்தி இருக்கணும். ஸ்ரத்தை பக்தி இவற்றுடன் கூடியதாகத்தான் நாம் பகவதர்ப்பணம் செய்ய வேண்டும். ஒரு கதை ஒன்று பார்ப்போம். 2 நாளாக கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டுங்கல்ல. ஏன் சுவாமி இன்ட்ரெஸ்டிங்காக உங்களை நன்னா இருக்குன்னு நாங்கள் பாராட்டினா கதையை சொல்லாமல் கடைசியில் எங்களை கடுப்பேத்துறீங்களே அப்படின்னு கேட்பேன். 2வது என்ன அப்படி கேட்டால், நாங்கள்லாம் ஜாலியாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கடைசியில் எல்லாத்தையும் அனுட்டானோம்னா, இப்போ ஒருத்தர் கேட்டார் அப்படின்னா இனிமேல் பூனா வாழைப்பூ வச்சுனா பகவானுக்கு நிவேதனம் பண்ணணுமா, ரோஜா பூ கூடாதா, சாமந்தி பூ கூடாதா, மல்லிப்பூ கூடாதா, ஜாதி பூ கூடாதான்னு கேட்டார். இப்படி எதை சொன்னாலும் தப்பாகவே புரிஞ்சுட்டா நாம் என்ன பண்ணுறது? இஞ்சிமேடு சிவன் அடிக்க சிங்கர் வேடிக்கையாக ஒரு அர்த்தம் சொன்னார்னு காண்பித்தேன். இல்லை வாழைப்பூ பொடி மாஸ் பண்ணினால்தான் கிருஷ்ணன் ஏற்றுப்பேன்னு சொன்னார். அரைச்ச கலரல் வாழைப்பூவில் பண்ணினால்தான் கிருஷ்ணன் ஏற்றுப்பேன்னு சொன்னார்னு யாராவது சொன்னாளா? அப்படிலாம் அர்த்தம் இல்லை. ஏதாவது ஒன்று பக்தியால் சமர்ப்பிக்கணும். இங்கே பாருங்க, ஒரு கதை இருக்குது. கண்டாகர்ணன் என்பவனுடைய கதை. இந்த கண்டாகர்ணன்னா யாருன்னா பரம சிவபக்தன் ஒருத்தன் தான். பரம சிவபக்தனம் காப்பாளிக்கன் அந்த மாதிரி சொல்கிறது. அது ஒரு பிசாச்சுன்னு கூட சொல்லுவான். கதை இருக்குது அதில். அந்த கண்டாகரன் காதில் 2 காதில் பெரிய மணி தொங்க போட்டுருப்பான். எதுக்காக? சில சப்தங்கள் தன்னுடைய காதில் விழக்கூடாது. அப்படி யாராவது பேசுகிறாங்கன்னா உடைய தலையை ஆட்டுவான். எக்ஸாம்பிள் என்ன?
பகவத்கீதையை கேட்கக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் 2 காதில் 2 ஃபோனை வச்சுட்டு சில பேர் பேசுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி தான். எங்கே தங்களுடைய காதுக்குள்ளே நல்ல விஷயமான பகவத்கீதை நுழைந்து விட போகிறதோ என்பதற்காக சகசநாமம் சொல்கிற இடத்துல, சுப்பிரபாதம் சொல்கிற இடத்துல, உபன்யாசம் நடக்கிற இடத்துல 2 காதில் ஃபோனை வச்சு பேசுவான். அந்த மாதிரி 2 காதுலேயும் இவன் மணி கட்டி தொங்க விட்டுருந்தான். இவன் சிவபக்தனோ இல்லையோ, யாராவது நாராயணான்னு சொன்னால் உடனே டைன்னு காது ஆட்டுவான். என்ன அர்த்தம்? டங் டங் டங்குன்னு அந்த மணி அடிச்சதுன்னா காதில் நாராயண சப்தம் விடக்கூடாது. அவ்வளவு பெரிய சிவபக்தன் இந்த கண்டாகர்ணன். ஹரிவம்சத்தில் இந்த கதை ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. கிருஷ்ணன் கைலாச யாத்திரை பண்ணிட்டு திரும்பி வர்றார். அப்போ இந்த கண்டாகர்ணன் தன பிசாச்சை பார்க்கிறார். அவனை பார்த்த உடனே கிருஷ்ணனுக்கும் அவனுக்கும் நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அப்புறம் கண்டாகர்ணன் தன்னுடைய தவறை உணர்கிறான். தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், சிவபக்தி பண்ணுறோன்னு நினச்சிட்டு கிருஷ்ணனை நாம் துவேஷித்தோமே, இதனால் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய அனர்த்தம், அனர்த்தம்னா கேடு, தீங்கு என்னன்றதை உணர்ந்தான். கிருஷ்ணா நான் உடனே உன்னை பூஜை பண்ண போகிறேன். சரி பூஜை பண்ணுன்னார் கிருஷ்ணன். அவன் என்ன பண்ணான் தெரியுமோ இல்லையோ, அங்கே ஸ்மசானத்தில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிணத்தை கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணினான். இதான் முக்கியம். அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு பூஜை தெரியுமா? பூஜை புனஸ்காரம் தெரியுமா? அவன்லாம் கிடையாது. அவன் மாதிரி ஒரு பிசாச்சு மாதிரி சுற்றிந்தவன் அவனை. இப்போ கிருஷ்ணனுடையதான டீச்சிங்ஸ்னால, கிருஷ்ணனிடத்தில் பேசினதுனால, இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த அசோசியேஷன் ஆஃப் த கிருஷ்ணன், தனக்கு தெரிஞ்சதா பண்ணினான். அவன் பெருமாளுக்கு ஒரு நிவேதனம் பண்ணான். என்னத்தை நிவேதனம் பண்ணுறது? உடனே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிணத்தை நிவேதனம் பண்ணினான் பகவானுக்கு. கிருஷ்ணன் அவனுக்கும் அவனுடைய தம்பிக்கும் மோட்சம் அளித்தார் என்பது ஹரிவம்சத்தில் உள்ளதான ஒரு மிகச்சிறந்த வரலாறு. கண்டாகர்ணனுடைய கதைன்னு பேர் அவனுக்கு. காதில் மணி கட்டிண்டு யாராவது நாராயண நாராயணா டிங் டிங்னு ஆட்டுவான். இவன் விஷயம் தெரியாமல் ஒரு மகரிஷியை கேட்டு நாராயணான்னு இட்டாங்கன்னு தலையாட்டினான். அந்த மகரிஷி பார்த்தார், ஆஹா, நாமளாவது வெறும வாயில் தான் நாராயண சப்தம் சொல்கிறோம், இவன் பாரு டங்கு டங்குன்னு மணி அடித்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான் அப்படின்னா அவர் நாராயண 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 நாராயணா இவனை டிங் 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 தலையாட்டினான். அவன் விஷயம் தெரிஞ்ச ஒரு உள்ளூர்காரன் வந்தா, என்ன சுவாமி பண்ணுறார் பாருங்க சுவாமி, நான் நாராயணா நாராயணனா அந்த ஆள் தலையை ஆட்டி ஆட்டி தாளம் போடுறேன், நாசமாக போச்சு, நீர் நாராயண சப்தம் நிறுத்துறவெல்லாம் அவன் நிறுத்த மாட்டான்ட்டு. இதான் விஷயம். இந்த மாதிரி இவன் எவ்வளவு குரூரமானவன், அத்தியந்தம் குரூரமான இவன் கூட கிருஷ்ண தத்துவத்தை உணர்ந்து கிருஷ்ணனுக்குத்தான் நிவேதனம் செய்ய வேண்டும் என்பதற்காக எரியும் பிணத்தை நிவேதனம் செய்தான். அவனுக்கு மட்டும் இல்லை, அவனுடைய தம்பிக்கும் சேர்ந்து கிருஷ்ணன் மோட்சம் கொடுத்தான்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பக்தியோட உண்மையிலேயே ஸ்ரத்தையோட சமர்ப்பித்தோமேனால் நான் அதை உகந்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை எப்படி பொய்யாகும்? அவரை நாம் எவ்வளவு அழகாக கொண்டாடணும், எவ்வளோ விசேஷமாக கொண்டாடணும். அன்யத் பூர்ணாத் அபாம் கும்பாத் அன்யத் பாதாவனேஜனாத் அன்யத் குஷல சம்பிரஷ்டாத் நச்சேச்சதி ஜனார்தனா. கிருஷ்ணனை எப்படி வரவேற்கிறதுன்னு அந்த கௌரவர்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். மகாபாரதத்தில் சொல்கிற வாக்கியம் இது. கிருஷ்ணனை எப்படி வரவேற்கிறது, அவனை எப்படி கொண்டாடுறது, எப்படி பகுமானிக்கிறதுனா, அன்யத் பூர்ணாத் அபாம் கும்பாத், அவன் வரும்பொழுது அவனுக்கு பூரண கும்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். பெருமாள் எழுறார் அப்படின்னா உடனே ஒரு கும்பத்தில் தீர்த்தம் வைத்து அந்த கும்பத்தில் மாவலை வைத்து அதை சுற்றி அதை சந்தனம் புஷ்பங்கள்லாம் சூட்டி நல்ல அழகான தேங்காயை வைத்து பெருமாள் வரும்பொழுது அவருக்கு உயர்ந்த வேத வாக்கியங்களை சொல்லி அந்த கும்பத்தை அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அன்யத் பூர்ணாத் அபாம் கும்பாத். அடுத்தது அன்யத் பாதாவனேஜனாத், அடுத்தது அவன் திருவடியில் தீர்த்தம் சேர்க்க வேண்டும், அந்த திருவடியை விலக்க வேண்டும். அன்யத் குஷல சம்பிரஷ்டாத், அடுத்தது அவனை உட்கார வச்சு ஆஸ்வாசம் செய்து வைத்து, க்ஷேமமாக இருக்கியா, சௌக்கியமாக இருக்கியா, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு. இப்போ இஞ்சுமடை சிங்கர் நேற்றைய சரித்திரத்தில் சொன்னேன், அவருக்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இடத்துல அளவு கடந்த பிரீத்தி, அளவு கடந்த பிரேமை, அருளாள பிரேமா என்று டி ராமசுவாமி ஐயங்கார் முதலான மகான்கள்
இஞ்சுமடேசிங்கருக்கு தேவப்பெருமாளிடத்தில் இருக்கக்கூடிய பிரீத்தியை வர்ணிப்பார்கள். அப்படி அந்த இஞ்சுமடேசிங்கர் திருவரங்கத்தில் இருந்தார். 12 ஆண்டு காலம் துறவரம் ஏற்று திருவரங்கத்தில் அவர் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது எவராவது காஞ்சிபுரத்திலிருந்து அங்கே ஸ்ரீரங்கத்திற்கு சென்று இஞ்சுமேடு சிவன் அழகேசிங்கரை சேவித்தார்களேயானால் அவர்களை பார்த்து அழகேசிங்கர் முதல்ல ஒரு கேள்வி கேட்பார். என்னது? தேவப்பெருமாள் சௌக்கியமாக இருக்காரா அப்படின்னு கேட்பார். நாம் யாராவது அது மாதிரி கேட்போமா? ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா அந்த பெருமாளை சேவிச்சா என்ன பெருமாளை சேவிச்சா நம்ம கேட்போம். ஆனால் அழகேசிங்கர் என்ன கேட்பாருன்னா, பெருமாள் சௌக்கியமாக இருக்காரா? அந்யத் குஷல சம்பிரஷ்டாத்து. காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் கோடை உற்சவம் என்பதாக பெருமாளுக்கு ஒரு உற்சவம் நடக்கும். அந்த உற்சவத்தில் பெருமாளுக்கு உபச்சாரங்கள் சமர்ப்பிப்பார். குளிர்ச்சியான அழகான புஷ்பத்திலான ஆடைகளை அணிவிப்பார்கள். நல்ல பன்னீர் சந்தனம் முதலானவற்றை பெருமாள் திருமேனியில் தெளிப்பார்கள். ஏன்னா கோடையில் வரக்கூடிய அந்த உஷ்டம், அந்த உஷ்டத்தை தணிப்பதற்காக இப்போலாம் ஏசின்ற மொழியோ அந்த மாதிரி அந்த காலத்தில் நேச்சுரல். அப்பொழுது அங்கே கட்டியம் கூறுபவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், பெருமாளை பார்த்து ஷேமா 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 அப்படின்வார். நாம் நினச்சிட்டு இருப்போம், என்ன பெருமாளை பார்த்து இவர் ஷேம் ஷேம் பப்பி ஷேம் சொல்கிறாரா? இல்லை, பெருமாளே ஷேமா ஷேமா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ஒன்றும் புரியல நமக்கு. நாம் இங்கிலீஷ் வேறு பாதி, தமிழ் வேறு பாதி. க்ஷேமமா என்பதை அவர் திரித்து க்ஷேமா சேமான்னு விசாரிப்பார். ஷேமான்னு சொல்கிறது உண்டு. க்ஷேமம் என்பதை ஷேம என்று தமிழில் சொல்லுவார். ஷேமனல் வீடும் என்று திருவரங்கத்து முதல் பாடுகிறார். இந்த க்ஷேமம்ன்றதுக்கு தாற்பயம் என்ன? சௌக்கியம். சௌக்கியமா, நன்றாக இருக்கிறாயா, உடல் நலம் பேணுகிறாயா, மனைவி மக்கள் நலமாக இருக்கிறார்களா என்று ஒருவரை பார்த்து ஆறுதலாக நாம் பேசக்கூடிய வார்த்தை. அது மாதிரி பெருமாளை பார்த்து விசாரிப்பா. க்ஷேமமா, பெருமாளே உனக்கு நித்தியோத்சவ பக்ஷோத்சவங்கள்லாம் குறைவில்லாமல் நடக்கிறதா? பெருமாளே இப்பொழுது உனக்கு இந்த கோடையின் வெம்மை தாக்காமல் இருக்கிறதா? பெருமாளே இந்த கோடையினுடைய வெம்மையை நீக்குவதற்காக இப்பொழுது குளிர்ச்சியான புஷ்ப ஆடைகளை சமர்ப்பிக்கிறோமே, அது உனக்கு சுகமாக இருக்கிறதா, க்ஷேமமா என்று கேட்கிறது. அந்யத்து குஷல சம்பிரஷ்டாது. இதெல்லாம் ரொம்ப அழகு. அதனால் பெரியவர்கள் என்ன பண்ணுவா, பெருமாள் கிட்டே ஒருத்தர் வந்தார்னா பெருமாள் சௌக்கியமாக இருக்காரான்னு கேட்பான். அவள் கேட்குறது யார்? அதே மாதிரி பெருமாளே வந்தார்னா பெருமாளை கேட்க மாட்டாளா? பெருமாளே வந்தா பெருமாளே நனுபாலிம்ப நுவ்வு நடிச்சு வச்சிடவோ நான் பிராணநாதா என்று பாடினாரே தியாக பிரம்மம். என்னை காப்பாற்றுவதற்காக நீ நடந்து வந்தாயோ. அதைத்தான் ஆழ்வார் அதற்கு முன்பாகவே நடந்த கால்கள் நொந்தவோ என்று பாடினார். திருக்குழந்தை 6ஆம் முதனை பார்த்து கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனை. பெருமாளே நலமா நலமா என்று நலம் விசாரித்தார். திருமழிசை ஆழ்வார் பெருமாள்கிட்ட நலம் விசாரித்தார். அந்த பெருமாள் பாவம் நடந்து போய் கஷ்டப்பட்டு படுத்துன்னு தூங்குறானே அப்படின்னு நினச்சிட்டார். அதுபோல அந்யத் பூர்ணா தபாம் கும்பாத். என்ன சமர்ப்பிக்க போகிறோம்? என்கிட்ட பழம் இல்லை, பூ இல்லை, அழகான ஒரு பூரண கும்பத்தில் அந்த தீர்த்தத்தை பூரித்து அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாமே, மாவலை கூட சமர்ப்பிக்கலாம். அந்யத் பூர்ணாத் அபாம் கும்பாத். அந்யத்து பாதாவனேஜனாத். அப்புறம் திருவடியில் தீர்த்தங்கள் சேர்க்கிறோம். அந்யத்து குஷல சம்பிரஷ்டாது. இல்லை, எனக்கு க்ஷேமத்தை கொடு என்பதாக பிரார்த்திப்பதும் உண்டு. அதை விட பெருமாள் க்ஷேமமானு விசாரித்தா அது இன்னும் விசேஷம். பெருமாளே சௌக்கியமாக இருக்கியா, பெருமாளே சௌக்கியமாக இருக்கியா அப்படின்னா அப்படி இருக்காது. மகரிஷிகள்லாம் தண்டகாரண்யத்துக்குள்ளே ராமன் வந்தோடனே ராமனை குஷல பிரஷ்டம் பண்ணினார்கள். குஷல பிரஷ்டம் பண்ணினார்கள். குஷலம்னு அர்த்தம் சௌக்கியமா க்ஷேமமாக இருக்கியா, காட்டில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கியா, ஏண்டியம்மா சீதாதேவி நீ எவ்வளோ பாவம் கஷ்டப்பட்டுருக்க, உங்கள் ஆத்துக்காரை வச்சுட்டு நீ படுற கஷ்டம் அவர் கூடயே வந்துட்டு ஏடியம்மா மகா பதிவிரத மகா உத்தமினி ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவளை பார்த்து குஷல பிரஷ்டம் பண்ணினார்கள். அந்யத் குஷல சம்பிரஷம் நச்சேச்சதி ஜனார்தனா. மற்றவர்களில் சமையல் சரியா இல்லை, ஹாஸ்பிட்டாலிட்டி சரியா இல்லை, நான் வந்தேன் என்னை படுத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன காட் கூரை கொடுக்கலாவா, டபுள் காட் கொடுத்துருக்கணும், ஆக்சுவலி பார்த்தா எனக்கு தலகாணி கொடுத்தா போர்வை கொடுக்கல, போர்வை கொடுத்தா தலகாணி கொடுக்கல அப்படின்னு போட்டு இம்சை பண்ணிவிடுவான். பெருமாள் இதெல்லாம் நச்சேச்சதி ஜனார்தனா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஓகே ஃபைன் அப்படின்ட்டான். பிளாட்ஃபாரத்தில் படுத்துக்கோன்னு திருமணி செய்யாழ்வார். எங்கள் காஞ்சிபுரத்தில் எதொத்தகாரி பெருமாளை பார்த்து நான் கிளம்பி போகிறேன் ஊரை விட்டு, ராஜா வந்து என்னுடைய சிஷ்யனை ஊரை விட்டு போன்னு சொல்லிட்டான், நானும் ஊரை விட்டு போகிறேன், நானே இல்லாத ஊரில் பெருமாளை உனக்கு என்ன வேலை கிளம்புனார். பெருமாளை கிளம்பிட்டார். ஆழ்வார் பின்னாடி படுக்கையை சுற்றிட்டு கிளம்பிட்டார். கொஞ்சம் தூரம் போனோடனே ஆழ்வார் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா, ரெஸ்ட் எடுத்துக்கலான்னார். எங்கே படுத்துக்கலாம்னா பிளாட்ஃபாரத்தில் படுத்துக்கலான்ட்டு.
ஓகேன்ட்டான் பெருமாள், படுத்துட்டான். அப்புறம் ஆழ்வார், இல்லை ராஜா திருப்பி வான்னு கூப்பிட்றான், நான் கிளம்பி போகிறேன், நீ வரியோ இல்லையோன்னு. கட்டாயம் வரேன், வா நீ பைய உன்னுடைய பாய் எடுத்துக்கோ, உன்னுடைய படுக்கையை சுற்றிக்கோ, பைனாக பாய் சுருட்டிக்கொள், வா கிளம்பு போகலாம். கிளம்பிட்டார். அவன் த மோஸ்ட் அட்ஜஸ்டபிள் பெருமாள். ஒரு வீடு கட்டுறோம், ஒரு அப்பார்ட்மெண்ட் 3 BHK அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறான். இப்போல்லாம் கேக்கு வேல்யூவே கிடையாது, கேவே கிடையாது இப்போ. ஏன்னா எல்லாம் ஆர்டர் பண்ணி வெளியில் வாங்கி சாப்பிட்றதுனால கேவுக்கு வேல்யூ வந்து கிடையவே கிடையாது. இருக்கட்டும், 3 BHK பெட்ரூம் எங்கே இருக்கணும், அல்மேரா எங்கே இருக்கணும், புரியுதா, கட்டில் எங்கே இருக்கணும், டாய்லெட் எங்கே இருக்கணும், பாத்ரூம் எங்கே இருக்கணும் அப்படின்றதாக சொல்லி பிளான் பண்ணி கட்டுறோம். ஒரே ஒரு இடத்துல சின்னதாக ஒரு சந்து பண்ணி ஒரே ஒரு ஒரு மாடம் என்ன கேட்டால் அதுதான் பூஜை வைக்கிறதுக்கு, சுவாமி இருக்கிறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு வச்சுருவோம். சில பேர் பூஜை ரூம் பெருசாக கட்டுறா, நான் தப்பு சொல்லலை, நன்னா ஸ்பட்டமாக நன்னா விசேஷமாக பூஜை ரூம் கட்டி வச்சிருக்கா. இன் ஜென்ரல் சொல்கிறேன், அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணணும். ஆனால் யூடிஎஸ்ஸா அது என்னமோ பேர், யூபிஎஸ்ஸா என்னமோ பேர் சொல்கிறா சார், அது பில்டர்ஸ் கிட்ட கேட்டால் சொல்லுவாள், எனக்கு புரியல. வச்சுக்கோங்க. இப்போ என்ன எடுத்து அதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறோம், பெருமாளுக்கு இடம் கொடுக்கல. அந்த இடத்துல ஒரு பொட்டியில் வச்சு பெருமாளை வச்சுக்கிறோம். ஓகே பெருமாள், ஓகே நான் படுக்கிறேன், நீ என்னடா பண்ணு. அகில லோகத்திலையும் நிறைந்திருப்பவன் பெருமாள் அந்த பொட்டிக்குள்ளே ஒரு ஓரமாக உட்காந்துருக்கான். வேற என்ன எதிர்பார்க்குறான்? அந்யத் பூர்ணாத் அபாம் கும்பாத் அந்யத் பாதா வனே ஜனாத் அந்யத் குஷல சம்பிரஷ்டாத் நச்சேச்சதி ஜனார்தனா. பெருமாள் வேற எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நம்மக்கிட்ட வேற எதையும் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதனால் என்னை பஜிப்பதற்கு, என்னை தொழுவதற்கு, என்னை அனுபவிப்பதற்கு, என்னை ரசிப்பதற்கு ஏபிஸ்யுஹு பாபயோனையா, பெரும் பாபத்தில் பாப பிறவியில் பிறந்திருந்தால் கூட, அடுத்த ஸ்லோகம் வரப்போகுது, அப்படி ஒரு ஜென்மால பிறந்திருந்தா கூட பரவாயில்ல, அதை பற்றி ஒரு விசாரமே கிடையாது. ஏன் அப்படி கேட்டா, பக்தியினால என்னை அவன் ஆராதித்தானேனால் அந்த பக்திக்கு ஈடு, அந்த பக்திக்கு மேற்பட்டது வேறு எதுவும் கிடையாது. ஒரு கதை, இன்னொரு கதை பார்ப்போமா இன்னைக்கு? அதாவது அன்வப்யுபகிருதம் பக்தைஹி பிரேம்னா பூரியேவமே பவேத் பூரியபி அபக்தோபகிருதம் நமே தோஷாய கல்பதே. ஸ்ரத்தையோட பக்தியோட ரொம்ப என் மீது பிரேமை கொண்டு ஒருவன் துளியூண்டு ஒன்றை சமர்ப்பித்தால் கூட அது எனக்கு பரமபோக்கியமாக இருக்கும். பக்தியும் இல்லாமல், ஸ்ரத்தையும் இல்லாமல், பிரேமையும் இல்லாமல் எதையோ கொண்டு ஏனோ தானோ தள்ளெடுத்தேன்னு கொண்டு வந்து எனக்கு ஒருத்தன் கொடுத்தான்னா அது எவ்வளவு பெரிய பொருளாக இருந்தாலும் அது எனக்கு பிரியமாக இருக்காது. இந்த விஷயத்தில் 2 உபாக்கியானங்கள், உபாக்கியானம்னா அர்த்தம் 2 டைப்ஸ் ஆஃப் அனக்டோட்ஸ் இருக்கு. ஒன்று திருவேங்கடமுடியான் விஷயமாக நடந்த குறும்பருத்த நம்பி என்னும் மகனியருடைய கதை. அதே மாதிரி புரி ஜெகநாத பெருமாள் விஷயமாக 2 அரசகுமாரர்கள் செய்த காரியம். முதல்ல புரி ஜெகநாதர் கோவில் காரியத்தை பார்க்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 அரசகுமாரர்கள் ஜெகநாத பெருமாளை சேவிப்பதற்கு பூரிக்கு போனார்கள். ஏதோ அர்ஜென்ட்டில் வந்துட்டா. இப்போ பெருமாளுக்கு சமர்ப்பணை செய்வதற்கு அவர்களிடத்தில் எதுவுமே கையில் இல்லை. ஒரு கல்கண்டோ, ஒரு சாக்லேட், ஒரு வாழைப்பழமோ எடுத்து போனமோ இல்லையோ, இப்போ கையில் ஒன்றுமே இல்லை. அங்கே ஒரு பாட்டி, வயசான பாட்டி, அவள் செண்பகப்பூ விற்று கொண்டிருந்தாள். அவன் மொத்த பூவை விற்றுட்டா. இன்னும் ஒரே ஒரு பூ இருக்கு, ஒரே ஒரு பூ, செண்பகப்பூ இருக்கு. அந்த பூவை விற்கணும், வெயிட் பண்ணிட்டு இருக்காவோ. அப்போ அரசகுமாரர்கள் 2 பேரும் போனா, பாட்டி இந்த பூ எவ்வளோன்னு கேட்டான். அவன் சொன்னால் அந்த ஒரு பூ 5 ரூபான்னு. இந்த அரசகுமாரர்களுக்கு இடையே ஒரு பெரிய போட்டி உண்டாகிவிட்டது. என்ன போட்டினா, இந்த பூவை யார் வாங்கி கொண்டு சென்று பெருமாளுக்கு சமர்ப்பணை செய்வது அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு போட்டி. நல்ல விஷயம்தான், 2 பேருமே சிறந்த பக்தர்கள் தான், சந்தேகமே படாதீங்க. இந்த பாட்டி 5 ரூபான்னு ஒரு ராஜகுமாரன் சொன்னால், நான் 10 ரூபா கொடுக்குறேன், எனக்கு பூவை கொடுங்க. அடுத்த ராஜகுமாரன் சொன்னால், நான் 20 ரூபா கொடுக்குறேன், எனக்கு அந்த பூவை என்கிட்ட கொடுங்க. இன்னொரு ராஜகுமாரன் சொன்னால், நான் 50 ரூபா கொடுக்குறேன், அந்த பூவை என்கிட்ட கொடுங்க. இப்படியே 10, 20, 30, 50 அப்படின்றதாக சொல்லி இவன் விலையை ஏற்றிட்டே போயிட்டான். கடைசியில் என்ன தெரியுமா, ஒரு ராஜகுமாரன் அவன் தான் வெற்றி பெற்றான். என்ன,
50,000 ரூபாய் கொடுத்து அந்த 5 ரூபாய் பூவை வாங்கினான். எவ்வளோ? 50,000. 50,000 ரூபாய் கொடுத்தான், அந்த ஒரு பூ வாங்கினான். எதுக்கு? பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்ன்றதான் ஒரு ஆசை. ரெண்டு பேருமே கர்வப்படலை, ரெண்டு பேருமே அதை வாண்டான்னு, அதாவது ரெண்டு பேரும் அதை தப்பாக எடுத்து போல. ஒருத்தன்கிட்ட பணம் இருந்தது, இது ஒரு ஏலம் போட்டால் கட்சியில் இன்னொருத்தன் தான் ஜெயித்தான். 50,000 ரூபாய் பணம் கொடுத்தான். ஏன்னா அந்த ஒரு பூவை பெருமாளுக்கு சாற்றி அதை சேவிச்சுட்டு வரணும்ன்றதான ஒரு ஆசை. அதை எடுத்துன்னு போனால் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா, ரெண்டு பேரும் சேவிச்சா, ஆனந்தமாக சேவிச்சா, நல்லா இருந்தது. பிரதட்சணங்கள்லாம் பண்ணா, அர்ச்சகர் புஷ்பம் துளசி சந்தனம்லாம் கொடுத்தாரு, வாங்கிட்டா, பிரசாதம் வாங்கிட்டா, வந்துட்டான். ராத்திரி தூங்குறான் அந்த பையன். 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கினானே பூவை, அவன் தூங்குறான். சொப்பனத்தில் பெருமாள் இப்படி இருக்கார். பெருமாள் எப்படி இருப்பார்? பூரி ஜெகநாதனுடைய ஆஜானுபாவா கம்பீரமாக இருக்க மாட்டார் பெருமாள், இப்படி குனிஞ்சுன்னு இருக்கார். என்னாச்சு? என்ன பெருமாள், என்ன சமாச்சாரம், என்ன ஏன் இப்படி இருக்கீர் அப்படின்னா, ஒன்றும் இல்லைடாப்பா கண்ணா, 5 ரூபாய் பூவை எப்படியாவது எனக்கு சமர்ப்பிக்கணுன்றதுக்காக 50,000 ரூபாய் கொடுத்து நீ வாங்கி கொண்டு வந்து சமர்ப்பித்தாயே, உன் பக்தியினுடைய பாரத்தை சுமக்க முடியாமல் நான் தள்ளாடுகிறேன் என்றான் பரமாத்மா. எவ்வளோ பெரிய கான்செப்ட் பாரு. உன் பக்தியினுடைய பாரத்தை நான் தாங்க முடியாமல், அதை சுமக்க முடியாமல் நான் தலை குனிந்திருக்கிறேன் என்று பகவான் அருளி செய்தான். எவ்வளோ பெரிய விஷயம் இது. நான் யதார்த்தமாக சொல்கிறேன், சொல்லியிருக்கேன் நான் உபன்யாசத்தில், இதே பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கேன். ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே ஒரு பூக்காரமாக பூ விற்கிறா, 3 முழம் 50 ரூபா அப்படின்னு அவள் விற்கிறா. உடனே நாம் அவகிட்ட என்ன சொல்கிறோம்? சாமிக்கு தானே குறைக்கிறேன், 4 முழம் 50 ரூபான்னு கொடுன்னு கேட்குறோம். நம்ம ரொம்ப பெரிய தப்பு இது. 3 முழம் 50 ரூபான்னு அவள் விற்றாள்னா, உனக்கு வக்கு இருந்துன்னா 50 ரூபாய்க்கு 3 முழம் வாங்கி கொண்டு போ சுவாமிக்கு. நீ சுவாமிக்கு 4 முழம் சமர்ப்பணை செய்வதற்காக அவளுக்கு ஏன் நஷ்டம் வரணும்? தான் தப்பு. சுவாமிக்கு தானே போடுறேன், போட்டு போ. நான் 60 ரூபா கொடுக்குறேன், நல்ல பூவாக கட்டி கொடு சொல்லு. 100 ரூபா தரேன், இன்னும் நல்ல பூவாக எனக்கு எடுத்து கொடு சொல்லு. அப்படி சொல்லு. 3 பழம் 10 ரூபா சுவாமிக்கு தான் நான் கேட்குறேன், 4 பழம் 10 ரூபா கொண்டு பேரம் பேசக்கூடாது. இந்த ராஜகுமாரன் பாருங்கோ, 5 ரூபா பூவா 50,000 ரூபா கொடுத்து வாங்கினான், பக்தியோடு வாங்கியிருக்கான். அந்த பக்தியினுடைய பாரத்தை சுமக்க முடியாமல் பெருமாள் தலை குனிஞ்சுன்னு இருக்க. நாம் பெருமாள் கிட்ட போகிறது வேற ஏதோ பெரிய அப்ளிகேஷனுக்கு. மாதம் 5 லட்ச ரூபா டர்ன் ஓவர் வரா மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அந்த பிஸ்னஸில் எனக்கு மாதம் 10 லட்ச ரூபாய்க்கு லாபம் வரணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறதுக்கு போகச்சே, 3 முழம் 10 ரூபான்னு அந்த பூவை சொன்னால், நாம் 4 முழம் 10 ரூபான்னு பேரம் பேசுகிறோம். அதை எப்படி ஏற்றுப்பார் பெருமாள்? கரெக்டா? இதான் கான்செப்ட், இதான் கான்செப்ட். சி, பக்தி என்பதை நாம் தற்பொழுது நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் செய்வதுதான் பக்தி, இதற்கு பெருமாள் தலை வணங்க வேண்டும். தலை வணங்க வேண்டும் அர்த்தம் பெருமாள் அங்கீகரிக்க வேண்டும், இதை பெருமாள் ஏற்று நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். பத்திரம், புஷ்பம், பலம், தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி பக்தியுபகிருதம் அஷ்டாமி அகம். நான் சத்தியசங்கல்பன், அவாப்த சமஸ்தகாமன். இத்தனுண்டு பூவை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தால்தான் எனக்கு சந்தோஷம் வரணும்னு அவசியம் இல்லை. இத்தனுண்டு பூவினால்தான் எனக்கு எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்க போகிறதுன்னு அவசியம் இல்லை. ஆனால் அதை சமர்ப்பிக்கிறாம இருக்கோ, அவனுடைய பக்தி தான் விசேஷமானது. இங்கே தான் நாம் ஒன்று பார்க்கணும், குறும்பருத்த நம்பியினுடைய கதையை பார்க்கணும். திருவேங்கடமுடியானுக்கு சமையல் பாத்திரங்கள், தயிர் பாத்திரங்கள் செய்யக்கூடிய, மண்பாண்டம் செய்யக்கூடிய ஒரு குலாலன், ஒரு குயவனார் ஒருத்தர் இருந்தார் திருப்பதியில். அவர் நிறைய பானை பண்ணி கொடுப்பார் சுவாமிக்கு. தினந்தோறும் பிரசாதங்களை நிவேதனம் பண்ணுறதுக்கு பானை பண்ணி கொடுப்பார். அவர் தன்னுடைய வீட்டில், அது ஒரு ஓலை குடிசை, ஓட்டை குடிசை, அந்த வீட்டில் மண்ணாலான ஒரு ஸ்ரீனிவாச பெருமாளுடைய பொம்மை வச்சிருந்தார். இப்போ நம்ம வீட்டிலலாம் படங்கள் வச்சு பெருமாளை சேவிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பொம்மை வச்சுருந்தார். டெய்லி காலையில் சாயந்தரம் வரலும் பானை பண்ணுவார். பானை பண்ணிவிட்டு கையெல்லாம் அலம்பன மூலியம், அதுக்கு முன்னாடி கையில் இருக்கிறதா அந்த
மண்ணெல்லாம் வழிப்பர், எல்லாத்தையும் எடுத்து வழித்து அப்படி வழித்து எடுத்து அந்த மண்ணை திரட்டி அப்படின்னு பண்ணி அதை ஒரு மண் புஷ்பமாக்கி தான் ஆராதிக்கிற தன்னுடைய வீட்டில் குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடமுடியான் திருவடியில் இந்த மண் புஷ்பத்தை சமர்ப்பிப்பேன். முடிஞ்சுதா? ராஜா தினந்தோறும் போய் திருமலையில் ஸ்ரீனிவாச பெருமானை சேவிப்பான். ராஜா வந்து சேவிக்கும் பொழுது ராஜாவுக்கு ஸ்வர்ண புஷ்பங்களினாலே பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவா அர்ச்சகாலாம். ராஜா சமர்ப்பித்த ஸ்வர்ண புஷ்பம் 108 ஸ்வர்ண புஷ்பம், அஷ்டதள பாத பத்ம அர்ச்சனான்னு நாம் ஸ்ரீனிவாசன் நித்தியம் சேவிக்கிறோம் இல்லையா, 8 இதழ் கொண்ட தாமரை புஷ்பத்தினாலே திருவேங்கடமுடியானுக்கு திருவடியில் அர்ச்சனை செய்யப்படுகிறது. ராஜா பக்தன், இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி பிரியன். அந்த ஒவ்வொரு தாமரையிலையும் அவன் பேர் எழுதி வச்சிருப்பான். ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர இந்த ராஜாவினாலே சமர்ப்பிக்கப்பட்டது, இந்த ராஜாவினாலே சமர்ப்பிக்கப்பட்டது என்கிரே பண்ணி வச்சுருந்தான். பெருமாள் திருவடியில் அந்த புஷ்பத்தை சமர்ப்பித்து அர்ச்சகா அர்ச்சனை பண்ணுவா. எடுத்து ராத்திரி சுவாமிக்கு சயனமாகி கதவை சாத்திட்டு வெளியில் வந்துடுவா. அதுக்கப்புறம் மறுநாள் கார்த்தால் கதவை திறந்தா எல்லாருக்கும் அதிர்ச்சி, பயங்கர அதிர்ச்சி. என்னன்னா ஸ்ரீனிவாசன் திருவடியில் அந்த ஸ்வர்ண புஷ்பம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கலைஞ்சி கிடக்கும். இந்த மண் பூ இருக்கு பாருங்க, அது கரெக்டாக பெருமாள் திருவடியில் உட்காந்துருக்கும். ஸ்வர்ண புஷ்பம்லாம் கலைஞ்சி போயிடும், அந்த மண் புஷ்பம் கரெக்டாக பெருமாளுடைய திருவடியில் அப்படி இருக்கும். இது என்னடா ஆச்சரியமாக இருக்குது, இது என்னடா ஆச்சரியமாக இருக்குன்னு கதவு உதவு போட்டு இருக்கு, கட்டு காவல். இப்போ ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடியானுடைய காவல் பற்றி உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா? கிட்ட போக முடியுமா, யாராவது நிமிந்து பார்க்க முடியுமா, நிமிந்து பார்க்க முடியுமா, யாராவது சன்னதி முழுக்க போட்டி வச்சிருப்பாளே, எப்படி அது நடந்தது? இங்கே போனால் அப்படி போய் பார்த்தா ஒன்றும் புரியல, ராஜாவுக்கும் ஒன்றுமே புரியல. அவனும் இது எப்படி நடக்கிறது இன்னைக்கு கண்டுபிடிக்கணும்னு வெயிட் பண்ணா. அன்னைக்கு ராத்திரி ராஜாவுக்கு ஒரு சொப்பனம். அது என்ன, இந்த ஸ்லோகத்துடைய அர்த்த விசேஷமாக நாம் எதை பார்க்க போகிறோம் என்பதையும் இனி தொடர்ந்து பார்க்கலாம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தியுபகிருதம் அஷ்டாமி பிரயதாத்மனா. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி, யோ மே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபஹ்ருதம், ததஹம் பக்த்யுபஹ்ருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ, அஷ்னாமி பிரயதாத்மனஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபஹ்ருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தெய்வத்தை ஆராதிக்கும் வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்ம நூல்களில் காலக்ஷேபோ நகர்த்தவ்யா க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாதான். காலக்ஷேபா நகர்த்தவ்யா க்ஷீணமாயு, ஆயுஷானது போயிட்டே இருக்கு. யமஸ்ய கருணா நாஸ்தி, யமதர்மராஜனுக்கு கருணையே இருக்காதான், டைம் ஆகிடுதுன்னு வந்து தூக்கின்னு போயிடுவான். அதனால் கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம், கர்த்தவ்யம்னு போட்டிருக்கு. மஸ்ட்டு கீர்த்தனமானது மஸ்ட்டு செய்யணும்னு அர்த்தம், கண்டிப்பாக செய்யணும், ஹரிகீர்த்தனம் செய்யணும். அதனால் பலவிதமான லாபங்கள் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை நாம் கேட்டு மகிழலாம். சாண்டி தூவ குணு ரே பிரமரா
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். க்ஷமா பிரார்த்தனா யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீனம் ச யத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அத பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அத லோகக்ஷேம பிரார்த்தனா சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். சுவாமியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அத மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.